கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது: அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இந்த வசனத்தை மீண்டும் முறை வாசிக்கிறேன். அந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது: அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மளோடு இடைவிடும்படியாக ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைவிடுவீராக. சுயம் மாமிசமெல்லாம் மறைக்கப்படுவதாக. வார்த்தைகள் பிரத்யேகமாய் புறப்பட்டு வரட்டும். வார்த்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி உருவாக்கப்படும்படியாய் எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். அந்த வசனத்தை கொண்டுதான் இன்றைக்கு நாம் தேவ செய்தியை தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்திலே இதே தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தின் முன்னுரையை குறித்து, குறிப்பாய் அதனுடைய மூல வசனத்தை, வார்த்தையை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த வார்த்தை என்ன? அந்த வசனத்துடைய மூல வார்த்தை என்ன? சேவிக்க என்கிற வார்த்தை தான். அப்ப சேவிக்கிறது என்பது எதை காட்டுகிறது? கர்த்தரை சேவிக்கிறது என்பது எதை காட்டுகிறது என்பதை குறித்து தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். இந்த ஒரு வசனத்தை கொண்டுதான் நாம் இந்த மாதத்திலே இன்னும் சில நாட்கள் நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்பட போகிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு முக்கியமான வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்பட போகிறோம். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, ராஜா தன்னுடைய தேசத்திற்கு தன்னுடைய அரண்மனையிலே அவரோடு சேவிக்கும்படியாய் சில வாலிபர்களை தெரிந்து கொள்ளும்படி ராஜா சொல்லுகிறான். அப்பொழுது சொல்லும் பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், முதல் வார்த்தையை நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசில்லாத அப்படின்னு சொல்லி தங்கள் ராஜ்யத்துல இருக்கும்படியாக. யார் இந்த ராஜா? நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜாவின் கையிலே தேவன் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறார். இஸ்ரவேலின் பாவத்தின் நிமித்தமாகவும் எசேக்கியா ராஜாவின் பாவத்தின் நிமித்தமாகவும் தேசத்தை தேவன் பாபிலோன் கையிலே, ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அப்ப ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் இந்த காரியம் சம்பவிக்கிறது. அப்ப ராஜா சொல்லுகிறான், இந்த அரண்மனையிலே ராஜாவோடு சேவிக்கத்தக்கதாய், அதாவது ராஜாவோடு சேவிக்கிறது என்பதனா அங்க அவரை பற்றி கொள்கிறது மாத்திரமல்ல, அவருடைய ஆகாரம் முதற்கொண்டு அவர்களுக்கு பகிரப்படுகிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு காலையிலே நான் உட்கார்ந்து மற்ற வேலைகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் இன்றைக்கு இந்த மெசொப்பொட்டேமியாவை குறித்து, வரலாறு குறித்து, சில டாக்குமெண்ட்ரி குறித்து நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், ஆடியோவை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் சொல்லுகிறார்கள், மெசொப்பொட்டேமியா என்கிற ஒரு நிலப்பரப்பு, ஒரு பெரிய ராஜ்யம். அதுல ஆண்ட அநேக ராஜாக்கள் இருக்கிறார்கள். அதுல 3 முக்கியமான ராஜாக்களை சொல்லுகிறார். அந்த 3லே மிகவும் முக்கியமான ராஜாவை நாம் வேதத்தில் பார்க்கிற பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜாவை தான் சொல்லுகிறார். ஏனென்றால் இவன் காலத்துல தான், இந்த ராஜாவின் நாட்களில தான் பெரிய கட்டடங்களும் பெரிய அழகான தோப்புகளும் பெரிய காரியங்களும் நடந்தது என்று சொல்லுகிறார். இவர்களுக்கு நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக இருந்த ஒரு ராஜா, பிரபலமான ராஜாவின் மூலமாக தான் கட்டளைகளும் கற்பனைகளும் பாபிலோன் தேசத்துக்கு உருவாக்கப்பட்டது, மெசொப்பொட்டேமியா ஜனங்களுக்கு உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த பாபிலோனுடைய நேபுகாத்நேச்சாரின் நாட்கள் தான் வண்ணமயமான ரோடுகளும் அந்த கட்டடங்களும் பூத்தொட்டி, அதாவது
பூ தோட்டமுடைய ஒரு பெரிய கோபுரமும் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதனால் இந்த நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா அந்த நாளிலும் இந்த நாளிலும் வரலாற்றில் மிகவும் முக்கியமானவனாய் காணப்படுகிறான். அப்படிப்பட்ட ராஜா தான் சில ஜனங்களை அவனுடைய ராஜ்யபாரத்திலே அவனுடைய சிங்காசனத்திற்கு அடுத்தபடியாக அவனுடைய அரண்மனையை சேவிக்கும்படி ஜனங்களை தெரிந்து கொள்ளுகிறான். அப்படி தெரிந்து கொள்ளதுதான் இங்கு நாம் பார்க்கிறோம். அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் எதற்காக இதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்? அப்போ ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது நன்மையோ தீமையோ எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கும் எழுத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்போ ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் ஆவியிலே உணர்த்தினார், இது ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு நிழலாட்டமாய் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று காட்டினார். அப்ப இங்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறவர்கள் அல்லது இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்திலே வாசம் பண்ணுகிறது போல வாசம் பண்ண வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட அடையாளங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் காண்பித்தார். அதை குறித்து தான் நாம் இனிமேல் தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, இந்த ராஜ்யத்திலே அரசாங்கத்தை சேவிக்க வேண்டும் என்றால், அரண்மனையிலே வாசம் பண்ண வேண்டும் என்றால், முதலாவது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமாம்? இஸ்ரவேல் புத்திரராய் இருக்க வேண்டுமாம். இந்த தானியேல் 1:3 சொல்லுது பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள் அவர்கள் தெரிந்து கொண்ட மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? ராஜாவின் அரண்மனையை சேவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? முதலாவது அவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன? இஸ்ரவேல் புத்திரர்கள். அப்ப இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் யார்? ஏனென்றால் நீங்க வேதத்திலே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் என்று சொல்லியிருக்கிறார். வேதத்திலே நீங்க ஆபிரகாமை தெரிந்து கொண்ட நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயன் என்று சொல்லிதான் ஜனங்களை கர்த்தர் அழைத்திருப்பார், பேசி இருந்திருப்பார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்க்கலாம். எபிரேயனாகிய ஆபிரகாம், எபிரேயனாகிய அவன் எபிரேயனுடைய வேலைக்காரன் சொல்லி அப்படிதான் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் என்று சொல்லியிருக்காரு. அப்ப எபிரேயன் என்கிற புதிய நாமம் அங்கு முதலாவது அவர்கள் கொடுக்கப்படுகிறது. அது எபிரேயன் என்றால் யார்? அது ஆபிரகாமினுடைய காலகட்டத்தையும் பரதேசியாய் சுற்றி திரிகிற ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்டதாய் காணப்படுது. ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஆனால் அவனுக்கு ஒரு நிலையான இடத்தை கொடுக்கல. அவன் சொன்னாரு, நீ சுற்றி திரிகிற, நீ கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார், நீ பரதேசியா இருக்கிற தேசம் உன்னுடைய ராஜ்யமாய் மாறும் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். அதனால் அது எபிரேயன் என்றால் யார் என்றால் ஆபிரகாமின் காலகட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட நாமம். இரண்டாவதாக அந்த எபிரேயன் எப்படியாய் மாறுகிறார்கள் என்றால் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார். எங்கு இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்? வேதத்திலே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனத்துலதான் முதல் யாக்கோபு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறார். நீ இனிமேல் யாக்கோபு அல்ல, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி நீ ஜெயித்தபடியினால் மேற்கொண்டபடியினால் நீ யாக்கோபு என்று அழைக்கப்படுவாய் என்று அங்கு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் சொல்கிறார். அந்த அதிகாரத்தின் அடுத்த 4 வசனம் தள்ளி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 32ல கர்த்தர் சொல்றார் யாக்கோபு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவான். 32:28ல 32வது வசனத்துல ஆதியாகமம் 32:32ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? எபிரேயனும் அவனை அழைக்கல, யாக்கோபின் சந்ததின்னு அழைக்கல, இஸ்ரவேல் புத்திரர் என்று அழைக்கிறார். அப்ப இஸ்ரவேல் புத்திரர்கள் என்பது யார்? அது எந்த காலகட்டத்தை குறிக்கிறது? அது யாக்கோபின் காலகட்டத்தையும் யாக்கோபின் நாட்களில் இருந்து ராஜ்யபாரம் நிறுவப்படுகிறது. அதாவது யாக்கோபினுடைய 12 குமாரர்கள் அவர்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது எகிப்தை விட்டு வெளியில வந்த பிறகு அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்து ராஜ்யம் தொடங்குறது. அதாவது சவுல் வருகிற நாட்கள் வரைக்கும், சவுலுக்கு பின்பாக ராஜ்யம் 2ஆய் உடைகிற வரைக்கும் இவர்கள் இஸ்ரவேலின் புத்திரர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டார். அது வரைக்கும் இவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் தான். அப்ப இஸ்ரவேல் என்றால் யார்? அது யாக்கோபு இஸ்ரவேலின் சந்ததியார் அல்லது ஒரு தேசம் உருவாக்கப்படுகிறதை குறித்து சொல்லுகிற காலகட்டத்தை காட்டுகிறது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து இஸ்ரவேலர் என்று சொல்லாமல் எபிரேயன் என்று சொல்லாமல் இப்ப அவர்கள் எப்படி அழைக்கிறார்கள் என்றால் யூதர்கள் என்று அழைக்கிறார்கள்.
இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவங்க எல்லா கோத்திரத்தார் இருந்தாலும் சரி யூதர்கள் என்றுதான் சொல்லுவார்கள், இஸ்ரவேலர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். யூதர்கள் என்றுதான் இன்றைக்கு சொல்லுவார்கள், யூத ஜனங்கள் என்றுதான் சொல்லுவாங்க. இவர்கள் யார் என்றால் ராஜ்யபாரம், அதாவது சிங்காசனம் அமைக்கப்பட்டு சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யபாரம் 2 உடையும் பொழுது அதுக்கப்புறம் அந்த யூதனுடைய கோத்திரம் தேசம் முழுக்க ஆளுகை செய்ய ஆரம்பிச்சு. யூதர்கள் மேல, அவர்கள் எல்லாருக்கும் மேல வரும் பொழுது எல்லா ஜனங்களும் யூதர்களுக்கு கீழே வர ஆரம்பித்தாங்க. குறிப்பா இன்னொரு காரியத்தை நம்ம சொல்லணும்னா யூத சிங்க ராஜான்னு சொல்லிதான் இயேசுவையே நம்ம சொல்றோம். அப்ப யூதர் என்று வருகிறது எதை காட்டுது? முழு இஸ்ரவேலை தான் காட்டுகிறது. ஆனால் அது எந்த காலகட்டத்தை காட்டுகிறது என்றால் ராஜ்யபாரம் அமைக்கப்பட்ட காலத்திலிருந்து அது உருவாக்கப்பட்ட காலத்தை குறித்து காட்டுகிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜ்யபாரத்தை உருவாக்கி அவர்கள் கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தமாக, இவர்கள் பாவத்தின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது மற்ற ராஜ்யத்தினிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்களோ, நாடு கடத்தப்பட்டார்களோ, அப்பேலிருந்து இவர்கள் யூதர் என்று அழைக்கப்படுகிறார். இதைத்தான் நீங்க எஸ்தர் புஸ்தகத்திலே நீங்க படிச்சு பார்க்கலாம். இஸ்ரவேலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கு யூதர்களுக்கு போராட்டம் வந்தது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கும், யூத குலத்தார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அங்கு இருந்தது மற்ற இஸ்ரவேல் ஜனங்களும் காணப்பட்டார்கள். அப்ப எப்ப நாடு கடத்தப்பட்டாங்களோ, எப்ப சிறையிருப்புக்குள்ள போக ஆரம்பிச்சாங்களோ, அப்பொழுது இருந்து எல்லாம் இவர்களை யூதர்கள் என்று அழைத்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் நம்ம யூதர்கள் என்றுதான் அவர்களை அழைக்கிறோம், இஸ்ரவேல் என்று அழைக்கிறது கிடையாது. இஸ்ரவேல் தேசம் என்றுதான் நாம் சொல்லுகிறோமே தவிர ஜனங்களை யூதர்கள் என்றுதான் நாம் அழைக்கிறோம். இப்படி 3 காலகட்டங்கள், 3 நாமங்கள், 3 அடையாளங்களை உடையவர்கள் தான் இந்த இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஜனங்களாய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது தானியேல் 1:3 நீ ராஜ்யபாரத்தை சேவிக்க வேண்டும் என்றால் முதலாவது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? அவர்கள் இஸ்ரவேல் புத்திரராய் காணப்படணும், இஸ்ரவேல் புத்திரராய் இருக்கணும். எல்லா புத்திரரும் ராஜ்யபாரத்தை சேவிக்க முடியாது. நேபுகாத்நேச்சர் எல்லா புத்திரரையும் அழைத்து கொண்டு வர சொல்லல. ஏனென்றால் அன்றைக்கு அநேக புத்திரர்கள் இருந்தார்கள். அன்றைக்கு இருந்த பெரிய ராஜ்யமே இந்த மெசொப்பொட்டேமியாவில் காணப்படுகிற பாபிலோன் ராஜ்யம்தான். அதுதான் இருக்கிறதுலே பெரிய ராஜ்யம், அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஆளுகை செய்கிற ராஜ்யமா இருந்துச்சு. இவர்கள் மூலமாக தான் வியாபாரங்கள் பெருகினதாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பெரிய ராஜ்யத்தை சேவிக்க வேண்டும் என்றால் அங்கு முதலாவது அவர்களுக்கு எப்படிப்பட்ட அடையாளம் இருக்க வேண்டும்? இஸ்ரவேல் புத்திரர் என்கிற அடையாளம் இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்றால், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நிலநாட்டமாய் இந்த வசனம் சொல்லப்படுகிறது என்றால், கர்த்தரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியம் இருக்க வேண்டுமாம்? நம்முடைய அடையாளம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டுமாம்? இஸ்ரவேல் புத்திரர் என்கிற அடையாளம் நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டும். நாம் இஸ்ரவேல் புத்திரர் என்கிற அடையாளத்தை சுமந்து சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படின்னா இஸ்ரவேல் புத்திரர் என்கிற அடையாளம் இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு எல்லாரும் யூதர்கள் என்று அழைக்கிறான்னு இப்பதானே நீங்க சொன்னீங்க. அப்ப இஸ்ரவேல் புத்திரர் என்றால் யார் என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்த காலகட்டத்திலே கிறிஸ்துவுக்கு பின்பாக புறஜாதியாரும் இஸ்ரவேல் கோத்திரத்தார் என்று அழைக்கப்படுகிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் வேதத்திலே பவுல் சொல்லுகிறார், மாம்சமான யூதர்களே யூதர்கள் அல்ல, ஆவியின்படி யூதர்களாய் இருக்கிறவர்களே யூதர்கள். அப்ப நாம் ஆவியின்படி யூதர்களாய் இருக்கிறோம் என்றால் ஆவியின்படி இஸ்ரவேல் புத்திரர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்ப ஆவியின்படி இஸ்ரவேல் புத்திரர்களாய் நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு சில வரைமுறைகள் இருக்கல்லவா, சில அடையாளங்கள் இருக்கல்லவா. அவர்கள் மாத்திரம்தான் ஆவியில் இஸ்ரவேல் புத்திரர்களாய் காணப்பட முடியும். அப்ப அதனுடைய அடையாளங்கள் என்ன? இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்களாம்? வேதத்திலே அநேக காரியங்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து 1, 2 அல்லது அதிகபட்சம் 3 காரியத்தை பார்த்து நாம் ஜெபிப்போமாக. அந்த 3 அடையாளத்தை நம்முடைய ஜீவியத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முக்கியமான 3 அடையாளங்களை மாற்றோம். முதலாவதாக இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் யார்? அவர்களுடைய முதல் அடையாளம் என்ன? வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 50:25 படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்திலே ஆணையிட்டு விடுத்து கொண்டான்.
அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் என்றால் யார்? வசனம் சொல்லுது பாருங்க, தேவன் உங்களை சந்திக்கும் போது, தேவன் உங்களை சந்திக்கும் போது. இப்ப யோசேப்பு மரணம் அடைய போகிறான். அவன் மரித்து கர்த்தருக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட போகிறான். இப்படிப்பட்ட மரிக்க போற சூழ்நிலையில யோசேப்பு சொல்றான், நாம எல்லாருமே இஸ்ரவேல் புத்திரர்கள். காரணம் என்ன? உங்களை கர்த்தர் சந்திக்கிறார். அப்ப முதலாவது இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் யார்? அவர்களுடைய அடையாளம் என்ன? அவர்கள் தேவனினால் சந்திக்கப்பட்டவர்கள், தேவனினால் சந்திக்கப்படப்படுகிறவர்கள். தேவனானவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமுக்கு கூட பிறந்த சகோதரன் இருக்கிறான். அவனுடைய தகப்பனார் தேராக இருக்கிறார். அவன் பெரிய ராஜ்யத்தை, பெரிய பணக்கார வீட்டை சேர்ந்தவனாய் அவன் காணப்படுகிறான். ஐஸ்வர்யவான வீட்டுக்கு சேர்ந்தவனாய் காணப்படுகிறான். ஒரு சீமான் போல காணப்படுகிறான். அப்படிப்பட்ட ஆபிரகாம்ல அன்றைக்கு அநேக ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அவர்களிலிருந்து ஒரே ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார். அவர் என்ன செய்கிறார்? அவனை கர்த்தர் சந்தித்தார், அவனை கர்த்தர் வேறு பிரித்தார். அப்ப இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் யார்? அல்லது நாம் எப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்களாய் மாற முடியும்? கர்த்தர் நம்மளை சந்திக்கும் போது, கர்த்தர் நம்மளை சந்திக்கும் போது. ஆதிய யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மோசேயை கர்த்தர் முட்செடியிலிருந்து சந்திக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் கேட்கிறாரு, முட்செடியிலிருந்து மோசையை சந்திச்ச உடனே மோசே கேட்கிறான், மோசே போய் பார்க்கிறான். உடனே கர்த்தர் சொல்றாரு, மோசே மோசே என்று கூப்பிட்ட உடனே அவன் சொல்ற அடியேன் என்கிறான். உடனே அடுத்த வார்த்தை சொல்றது பாருங்க, இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கலட்டி போடு, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி. எதை காட்டுகிறது? கர்த்தரே அங்க பிரத்யட்சமா இறங்கி வந்து மோசேங்கிற இஸ்ரவேல் புத்திரனை சந்தித்தார். அங்க அவனை மாத்திரம் சந்திக்கல, அவன் இறங்கி வந்ததுக்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் புத்திரர் என்று அழைக்கப்பட்ட எபிரேயர்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள் அல்லவா? அந்த இஸ்ரவேல் புத்திரரை சந்திக்கும்படியாக தான் தேவன் அங்கு இறங்கி வருகிறவராய் காணப்படுகிறார். எகிப்திலே அடிமையாயிருந்த அநேக ஜாதிகளிலே இஸ்ரவேல் புத்திரர் மாத்திரமே கர்த்தரால் சந்திக்கப்பட்டார்கள். அப்ப தேவனுடைய ஜனங்களாகிய நாம் கர்த்தரால் சந்திக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தரால் நாம் அழைக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படி நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டால் மாத்திரமே நாம் தேவனுடைய, அதாவது இஸ்ரவேலின் புத்திரர்களாய் நாம் காணப்பட முடியும். அப்ப இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார். அப்ப சந்திக்கிறார் என்றால் அங்க என்ன நடக்கிறது? அவர்களுக்கு என்ன மாற்றம் வருகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், வசனம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தின் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். வார்த்தை சொல்லுது பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தை விட்டு புறப்படுவார், எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் சந்திக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எகிப்தின் வல்லமைகள் வெளியேறுகிறது, எகிப்தின் போராட்டங்கள் வெளியேறுகிறது. இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் யார்? அவர்கள் கர்த்தரால் சந்திக்கப்படுகிறவர்கள். கர்த்தர் அவர்களை சந்தித்தார் என்றால் என்ன நடக்கும்? அவர்கள் எகிப்தில் இருந்து புறப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார். எகிப்து என்றால் என்ன? அது அடிமைத்தன வீடு, அது ஆளோட்டிகளினால் நடத்தப்படுகிற அனுபவம். அது பின்தொடர் வருகிற போராட்டத்தின் வல்லமைகள். ஒன்று, அது அடிமைத்தன வீடு. அடிமைத்தனம் என்பது என்ன? அதுதான் பாவத்தின் ஜீவியத்தை காட்டுகிறது. நாம் இஸ்ரவேல் புத்திரர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது அடிமைத்தன வீடாகிய பாவத்தை விட்டு ஓடுகிறவர்களாய் காணப்படணும், பாவத்தை விட்டு புறப்படுகிறவர்களாய் காணப்படணும். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே இருந்த பாவம் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே காணப்படக்கூடாது.
நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் தெரிந்துபட்ட நாட்களிலே கர்த்தர் அந்த பழைய பாவங்கள், பழைய கிரியைகள் நம்மளுடைய ஜீவியத்திலே காணப்படக்கூடாது. அப்படி காணப்பட்டால் அது என்ன நடக்கிறது அர்த்தம்? அது அந்த பாவத்திலே, அந்த எகிப்திலே நாம் இன்னும் காணப்படுகிறோம். நிறைய ஜனங்கள், தேவ பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கதான் பாவம் செய்யாதவங்க என்று நினைக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரால் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் பரிசுத்தவான் என்று நினைக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எகிப்துல வச்சுதான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பழிவு பெருக செய்தார். எகிப்து என்கிற பாவத்தின் வீட்டுல வச்சுதான் தேவன் இஸ்ரவேல், அந்த இடத்துலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பழிவு பெருகினார்கள். அப்ப தேவனுக்கு ஆசீர்வாதம் பெறுகிறதுக்கும் பாவத்தின் ஜீவியத்திற்கு அடையாளமாய் காணப்படுவதற்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை வச்சு நீங்க அவங்க பரிசுத்தவான், பாவி என்று அடையாளம் காணவே முடியாது. காரணம் என்னவென்றால் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நமக்கு அது கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப எது நம்முடைய அளவுகோல்? எது நாம் பாவத்தில் இருக்கிறோமா, இன்னும் எகிப்தின் வீட்டில் இருக்கிறோமா என்பது எப்படி நாம் கண்டுகொள்ளுகிறது என்றால் நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடக்கைகள். எகிப்துல இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன செஞ்சாங்க? செங்கல் அறுக்கிறவங்களா இருந்தாங்க. அந்த இடத்துல அவர்கள் வேலைகளை செய்கிறவர்களாயும், செங்கல் அறுக்கிற வேலையை செய்கிறவர்களாகவும், இன்னும் வசனம் சொல்லுகிறது மயில் இறகைக்குரிய வேலைகளை செய்கிறவர்களாய் காணப்பட்ட. அவங்க செங்கல் மட்டும் அறுக்கல, மயில் இருக்கு பாத்தீங்களா, மயிலுக்குரிய அந்த இறகுகளை வைத்து காரியங்கள் செய்கிற, அந்த பொருட்கள் செய்கிறது, மற்ற காரியங்கள் செய்கிறவர்களாயும் அவர்கள் காணப்பட்டிருக்கிறார். ஆனா என்னைக்கு அவங்க எகிப்துல இருந்து வெளியில வந்தாங்களோ அன்னையில இருந்து என்ன நடக்குது? அவர்கள் செங்கல் உருவாக்குற நிலைமை நின்று போய் அவர்கள் கூடாரவாசிகளாய் மாறினாங்க. அவர்கள் கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களாய் மாறினாங்க. அவர்கள் தேவனோடு ஒன்றி இருக்கிறவர்களா மாறினாங்க. யோசிச்சு பாருங்க, எகிப்துல இருக்கும்போது செங்கல் செஞ்சாங்க, வனாந்தரத்தில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? வனாந்தரத்தில் அவர்கள் நடக்கும்போது என்ன நடந்துச்சு? அவங்க ஒரு வேலையும் செய்யல. அவர்கள் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரோடு அவர்கள் வாசம் பண்ணினார். அவர்கள் பாளையம் இறங்குகிற இடத்துல கர்த்தருடைய கூடாரமும் நிற்கும். எங்கு கர்த்தருடைய பெட்டி வைக்கப்படுதோ அந்த இடத்துலதான் அவங்க பாளையம் இறங்குவாங்க. எங்க தேவனுடைய மகிமை நிக்குதோ, தேவன் அந்த மேகம் நிக்குதோ அங்கதான் பாளையம் போடுவாங்க. மேகம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நகல ஆரம்பிச்சுன்னா அவங்களும் நகல ஆரம்பிச்சிடும். அப்ப நம்முடைய நடக்கையும் நம்முடைய ஜீவியம் தான் கர்த்தரை பிரதிபலிக்கிறதா இருந்தால் மாத்திரமே நாம் இஸ்ரவேல் புத்திரர்களாய் மாற முடியும். நாம் எகிப்தின் வல்லமையை விட்டு வெளியே வந்ததற்கு அடையாளம். அப்ப வசனத்தின்படி இன்றைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்னும் நம்முடைய எகிப்தின் வல்லமைகள் நம்மளை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறதா? பழைய ஜென்ம பாவங்கள் நம்மளை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறதா? அது அந்தரங்க பாவமா இன்றைக்கு மாறி போய் இருக்கிறதா? அல்லது இன்றைக்கு நாம் பழைய ஜென்ம பாவத்தை விட்டு வெளியே வந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இதற்கு ஒரு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? யூதாஸ் காரியத்து இயேசுவோடையே இருந்தான், இயேசுவையே பின்பற்றிக்கிட்டு இருந்தான். அற்புத அடையாளங்களோ பார்த்தான். ஏன் 70 பேர் இயேசு ஊதி அனுப்பும் போது, ஆவியானவரை பெற்று அனுப்பும் போது இவனும் போய் அற்புத அடையாளங்களை செய்தான், தீர்க்கதரிசனம் சொன்னான். ஆனா அவனுக்கு பணத்தை பார்த்த உடனே அவன் ஜீவியம் பழைய வாழ்க்கைக்கு போனான், பழைய வாழ்க்கைக்கு போயிருச்சு. சொல்றான், 30 வெள்ளிக்காசை கொடுங்க, நான் இயேசுவை காட்டி கொடுக்கிறேன். 30 வெள்ளிக்காசை கொடுங்க, நான் இயேசுவை மறுதலிக்கு ஆயத்தமா இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறோம். ஒரு சின்ன அற்பமான உலகத்தின் காரியத்திற்காக நாம் தேவனை விட்டு விலகி போகிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய ஜென்ம ஸ்வாபத்தை நாம் ஜென்ம ஸ்வாபங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். புதிய மனுஷன் என்று அழைக்கப்பட்ட நாம், புதிய ஜீவியம் என்று அழைக்கப்பட்ட நாம் இன்றைக்கு பழைய ஜீவியத்திலே நின்று கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி இருந்தோம் என்றால் நாம் இஸ்ரவேல் புத்திரராய் மாறவில்லை. இரண்டாவதாக எகிப்து என்பது எதை காட்டுகிறது? ஆலோட்டிகளினால் ஒடுக்கப்படுகிறது. ஆலோட்டிகளினால் ஒடுக்கப்படுகிற அனுபவம் என்பது என்ன? கர்த்தரால் நடத்தப்படாமல் மற்ற அடிமைத்தனத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தரால் நடத்தப்படாமல் மற்ற காரியங்களினால் நீங்கள் நடத்தப்பட்டிருந்தால் நாம் ஆலோட்டிகளின் அடிமைகளாய் இருக்கிறோம்.
இந்த ஆளோட்டிகள் எப்படியெல்லாம் இந்த நாட்களிலே தேவ ஜனங்கள் இடத்துல காணப்படுகிறது தெரியுமா? கோபம், மூர்க்கம், பாவங்கள், மற்ற ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறது, அவங்க சொந்த சுயமாய் யோசித்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம தங்களுடைய விருப்பத்தின்படி நடக்கிறது. இது எல்லாமே ஆளோட்டிகளை காட்டுகிறது. ஆளோட்டிகள் என்ன செய்வாங்க? அவங்க சொல்றதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யணும், அவங்க சொல்றதான் இஸ்ரவேல் புத்திரர்கள் செய்யணும். அப்ப ஆளோட்டிகளினால் நடத்தப்படுகிற அனுபவம் என்பது என்ன? நம்முடைய மாம்சீகத்தின் இச்சையினால் நாம் நடத்தப்படுகிறது. மற்றவர்களுடைய காரியங்கள், மற்றவர்களுடைய பேச்சு நம்மளை நடத்துகிறது. இதற்கு நல்ல உதாரணம் வேதத்திலிருந்து நீங்க பார்க்கணும்னா பிள்ளையாம் தீர்க்கதரிசியை நீங்க பார்க்க முடியும். பிள்ளையாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நான் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் தான் நான் பேசுவேன். ஆனா அங்க நடந்தது என்ன? அவன் போயிட்டு பாலாக் ராஜாட்ட ரகசியமா போய் சொல்றான். என்ன சொல்றான்? இந்த ஜனங்களை நீ பாவத்துல விழவை. காரணம் என்ன? அவனை ஆளோட்டிகளாய் நடத்தினது யார் தெரியுமா? அந்த செல்வங்கள், அந்த வெள்ளியும் பொண்ணும் தான் அவனை ஆளோட்டிகளாய் நடத்தினர். நம் மற்றவர்களை கீழ்ப்படிந்து நடக்கிறது தப்பு கிடையாது, ஏன்னா அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கு. ஆனா அதே நேரத்துல அதற்கென்று ஒரு வரைமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது கர்த்தரை விட்டு உங்களை விளக்குது, கர்த்தரை விட்டு நீங்க விலகி போக வைக்குது, கர்த்தரை மறுதலிக்க வைக்குது, கர்த்தருடைய நாமம் அதனால் தூஷிக்கப்படும் என்றால் அது எவ்வளோ பெரிய காரியமாயிருந்தாலும் அதை நாம் செய்யக்கூடாது. அதுக்கு நாம் அடிபணியவே கூடாது. அது பாவமாய் இருக்கலாம், நிறுதல்களாய் இருக்கலாம், ஆசீர்வாதமாய் இருக்கலாம், பணமாய் இருக்கலாம், பதவியாய் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி நாம் அதற்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அப்ப ஆளோட்டிகள் என்பது என்ன? கர்த்தரால் நடத்தப்படாத அனுபவங்கள் தான் ஆளோட்டி வல்லமைகள். மூன்றாவதாக எகிப்து என்பது என்ன? பின்தொடர்கிற வல்லமைகள். பார்வோனை பாருங்க, இஸ்ரவேல் ஜனம் சொல்லிட்டான், சரி நீங்க மட்டும் போய் உங்க ஆடு மாடுகள்லாம் இங்க இருக்கட்டும், நீங்க மட்டும் போய் தொழுது கொடு. அடுத்து சொல்றான், சரி ஆடு மாடுகள் எடுத்துட்டு போய் தொழுது கொண்டு திரும்ப இங்க வாங்க. கடைசி என்ன நடக்குது? அங்க தலையிட்டு கொல்லப்படுகிறது. கொல்லப்பட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை கொள்ளையடித்து வெளியில வந்துட்டாங்க. இப்ப தேவன் அவர்களை சமுத்திரத்தின் மத்தியில, சமுத்திரத்துக்கு முன்பாக உட்கார பாலைமரங்க வச்சிருக்கிறாரு. அந்த நேரம் என்ன நடக்குது? பார்வோன் பின்னாக தொடர்ந்து வருகிறான், எகிப்தியன் பின்னாக அவர்களை தொடர்ந்து வருகிறான். அப்ப இது எதை காட்டுகிறது? பின்தொடருகிற வல்லமைகள். பின்தொடர்கிற வல்லமைகள் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படவே கூடாது. அவைகள் இன்றோடு நாம் கடலிலே மூழ்கிட்டு போயிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப பின்தொடர்கிற வல்லமைகள் நம்முடைய ஜீவிதம். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் யார்? அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டவர்கள். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கனா கர்த்தர் சமூகத்துல நம்மளை நிதானித்து பார்ப்போமாக. இன்றைக்கு நாம் இஸ்ரவேல் புத்திரர்களாய் இருக்கிறோமா? எகிப்தை விட்டு புறப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? தேவனால் சந்திக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? இந்த இன்னும் எகிப்தின் ஆளோட்டிகளின் வல்லமைகளும் பின்தொடருகிற வல்லமைகளும் எகிப்தின் அடிமைத்தனத்தின் வீடும் நம்முடைய ஜீவியத்துல காணப்படுகிறதா? அப்படி இருக்கும் என்றால் இன்றைக்கு கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மளை இஸ்ரவேல் புத்திரராக எகிப்தை விட்டு புறப்பட பண்ண வல்லவராய் இருக்கிறார். எகிப்தை விட்டு நாம் புறப்பட வல்லவர்களா புறப்படும்படி கர்த்தருக்கு இரக்கம் பாராட்ட வல்லவராய் இருக்கிறார். அப்ப முதலாவது இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் யார்? அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டவர், கர்த்தரால் தேவனால் சந்திக்கப்பட்டவர். இரண்டாவதாக இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் யார்? அவர்களுடைய அடையாளம் என்ன? வசனம் இப்படியா சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 7வது வசனம். 103வது சங்கீதம் 7வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். இரண்டாவதாக இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் யார்? அவர்களுடைய அடையாளம் என்ன? இந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய கிரியைகளை அறிந்தவர்கள், தேவனுடைய கிரியைகளை தெரிந்தவர்கள். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா தேவனுடைய கிரியைகளை பார்த்தவர்கள். அப்ப ஒரு மனுஷன் இஸ்ரவேல் புத்திரனா மாறணும்னா அவன்கிட்ட என்ன இருக்கணும்? அவன் தேவனுடைய கிரியைகளை அறிந்தவனாய் காணப்படணும்.
தேவனுடைய கிரியைகளை நாம் அறிந்தவர்களாய் காணப்படணும். அப்ப தேவனுடைய கிரியைகள் என்பது என்ன? அதற்கு அநேக விளக்கங்கள் வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறதா இருந்தாலும் ஒரு விளக்கம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 139வது சங்கீதம் 14வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிற சங்கீதம் 139:14 சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். நம்முடைய தேவனுக்கு ஒரு நாமம் இருக்கிறது. அது என்ன நாமம்? அவர் அதிசயமான. காரணம் என்ன? அவர் அதிசயமான கிரியைகளை நடப்பிக்கிறவர். அவர் அதிசயமான கிரியைகளை நம்முடைய ஜீவியத்திலே நடப்பிக்கிறவர். வசனம் சொல்லுது பாருங்க, அவர் அதிசயமான கிரியைகள், உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? அதிசயமானவைகள். அதிசயமானவைகள் என்ன அர்த்தம்? யோபு 5:9 சொல்லுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். அவர் செய்கிற அதிசயம் எண்ணி முடியாதவைகளாயிருக்கும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய ஜீவியத்தில் என்னென்ன அதிசயங்களை எல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார் யோசித்து பாருங்க. எப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார். இதற்கு சின்ன உதாரணமாய் விளக்கத்திற்காய் நான் சொல்லணும்னா, சாட்சியை சொல்லணும்னா, கர்த்தர் ஆவியில வெளிப்படுத்துகிறதை நான் சொல்லுகிறேன். நான் சிறு வயதா இருக்கும் பொழுது, அதாவது ஒரு 12-13 வயசு இருக்கும் பொழுது 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டேன். 12 வயசு தான். அப்ப 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நாங்க ஒரு பெரிய வீட்டுல இருந்தோம். அந்த வீட்டுல நான் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த வீட்டுல தான் இருக்கிறோம். நான் 10th ஸ்டாண்டர்ட் வர்ற வரைக்கும் அந்த வீட்டுல தான் நாங்க இருந்தோம். 8 வருஷம் அங்க அந்த வீட்டுல தான் இருந்தோம். அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு விசேஷம் உண்டு. என்னன்னா, அங்க இருக்கிற மோட்டர்ல திடீர்னு தண்ணீர் வராது. அது ஒரு ஜெட் மோட்டர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இப்ப நம்ம பாக்குற மாதிரி தரைக்குள்ள, அதாவது பூமிக்குள்ள புதைக்கிற மோட்டர் கிடையாது. பூமிக்கு வெளியில இருக்கிற ஒரு மோட்டர், கம்ப்ரஸர் மோட்டர் கிடையாது, ஜெட் மோட்டர். அதுல தண்ணி வரலைன்னா என்ன செய்யணும்னா, நீங்க அந்த ஒரு பைப்புமா இருக்கும், அதை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அதுல தண்ணி ஊத்துறோம். இப்ப இது அடிக்கடி நாங்க செய்யற பழக்கம் உண்டு. நான் 3ஆம் இருந்து, அதாவது எனக்கு ஒரு 6 வயசுல இருந்து 8 வயசுல இருந்து அந்த வீட்டுல தான் இருக்கிறதுனால ஈஸி எனக்கு தெரியும். நான் அதை பண்ணி பழக்கம். இப்போ வயசும் கொஞ்சம் கூட ஆனதுனால, டீனேஜ் ஆனதுனால நான் அதை பண்ண ஆரம்பிச்சேன். டேடி பண்றது நான் டேடி இல்லாத நாட்கள் அதை நான் பண்ண ஆரம்பிச்சேன். அன்னைக்கு டேடிக்கு திடீரென்று ஒரு ப்ரோக்ராம் வந்தது. இபில இருந்து ஏடி வந்து அவங்க டேடிட்ட பிரேயருக்காக வந்திருந்தாங்க. ஸோ ஆபீஸ் ரூம்ல உட்காந்து டேடியும் அவர் இபில ஏடியா இருக்கிற ஒரு ஆபீஸரும் அவங்க உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆபீஸ் ரூம்ல உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்காங்க. டேடியோட ஆபீஸ் ரூம் பாத்தீங்கன்னா நல்ல லாக் பண்ணிட்டா உள்ள சத்தமே கேட்காது, பெரிய ரூம். அதுல உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. நானு, என்னுடைய தாயார், என்னுடைய பெரியமா மக, என்னுடைய அக்கா, அதுக்கப்புறம் தம்பி, நாங்க 4 பேரும் பின்னாடி பகுதியில, கிச்சன் பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய வராண்டா இருக்கும். அதுல நாங்க உட்காந்து எல்லாருக்கும், அம்மா அந்த பக்கத்துல சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாம் உட்காந்து காலையில உட்காந்து டீ குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். சரி, அவங்க என்னை மோட்டர் போட சொன்னதுனால மோட்டர் போட்டோன்னு வழக்கம் போல தண்ணி வரல. சரி, தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு போய் அந்த இதை ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு, பைப்பை ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு, அதுல ஒரு பக்கெட் அளவு நம்ம தண்ணி ஊத்தினாலும் திரும்ப தண்ணி மோட்டர் போட்டா தண்ணி வந்துடும். ஸோ ஒரு பக்கெட்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கேன். தண்ணி போய்கிட்டே இருக்கு. ஒரு பக்கெட் ஆச்சு, 1.5 பக்கெட் ஆச்சு. தண்ணி மேல வந்து நிக்கவே இல்லை. அதனால என்ன ஆச்சு, சரி திரும்ப போட்டு பார்ப்போம், சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம், சில நேரம் தண்ணி வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு போய் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு என்னுடைய சிஸ்டரோட, அதாவது பெரியம்மா மகளோட தான் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கேன். படியில உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தண்ணி வருமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கொஞ்சம் டிராப்ஸ் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி வரல, அப்படியே நின்றுச்சு. நின்ன உடனே அந்த வேகத்துல, அந்த தண்ணி வரலைங்கிற விரத்திலையும் வேகத்துல என்ன செஞ்சுட்டேன்னா, மோட்டரை ஆஃப் பண்றதுக்கு பதிலா அந்த மோட்டரை அசைச்சு பார்ப்போம்னு சொல்லி போய் அந்த பைப்பை டைரக்டா பிடிச்சிட்டேன். பிடிச்ச மாத்திரத்துல என்ன நடந்துச்சு, அந்த மோட்டர் முழுக்க கரண்ட் பாஸ் ஆயிருந்திருக்கு. அது எனக்கு தெரியல. அந்த கரண்ட் முழுக்க அப்படியே உடம்பு முழுக்க பாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய சிஸ்டர் வந்து பக்கத்துல கத்துறாங்க, எபி என்னாச்சுன்னு. அவங்க நிக்கிறது எனக்கு தெரியுது. என் பற்கள்லாம் கடிக்க அப்படியே இருக்கிறது எனக்கு தெரியுது. அப்பதான் எனக்கு தெரியும் என் சரீரத்துல ஒரு மனுஷன், இன்னொரு மனுஷன் போல ஒரு சரீரம் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நான் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன், என் கை மட்டும் நீண்டுகிட்டே வருது, என் சரீரம் கீழே சாஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
அப்படியே நான் சாஞ்சு அப்படியே கீழே விழுகிறேன். ஆனா உடம்பு வந்து நின்றுகிட்டு தான் இருக்கு. உள்ள இருக்கிற ஒரு மனுஷனுடைய சரீரத்தை போல இருக்கிற அந்த இன்னொரு சரீரம் அது அப்படியே தரையில விழுகுது. தலையில விழுந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவர்கள் தண்ணியை தெளிச்சு அடிச்சு, நானும் என்னுடைய சிஸ்டர் என் சிஸ்டர் பிடிச்சதுனால 2 பேருமே தூக்கி வீசப்பட்டு பார்த்தா 10 to 15 நிமிடம், கிட்டத்தட்ட 10 to 15 நிமிடம் எனக்கு உயிரே இல்லை. கரண்ட் அடிச்சது நிமித்தமாய் ஜீவன் இல்ல. ஒரு அம்மா சத்தம் போட்டதுல பக்கத்துல வீட்டுல இருக்க எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்டு பிரேயர்ல இருந்தவங்க என்ன சத்தம் வருது, ஜனங்க சத்தம் வருதுன்னு சொல்லி எட்டி பார்த்தா அவங்க வந்து பார்த்திருக்காங்க எனக்கு இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி. அந்த நேரத்துல கர்த்தருடைய கிருபையினாலே அங்க அந்த இபி ஆபீசர் இருந்ததுனால அவர் ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சதுனால அவர் கையை வச்சு என் பல்லு 2 இறுகி போன பல் தாடைகளை விரிச்சு அதுல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி எனக்கு அந்த சுவாசம் வந்தது, திரும்ப ஜீவன் வந்தது. ஆனா நடந்த ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அவங்க இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, அங்க இருக்கிற ஆபீசரும் சொன்னாரு, டாக்டரை போய் பாருங்க, நரம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும், ஏன்னா கையில அந்த கொப்பளங்கள் வந்திருக்குன்னு சொல்லி. அன்றைக்கு ஹாஸ்பிட்டல் போனோம், போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. போய் பார்த்தா தேவனுடைய கிருபையினால ஒரு பாதிப்பும் இல்லாமல் கர்த்தர் காத்தார். 10 நிமிஷம் ஜீவன் இல்ல, உயிர் இல்ல, ஊதி அதுக்கப்புறம் கர்த்தருடைய கிருபையினால் ஜீவன் வந்தது. ஆனா நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கும், தசைப்பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னவர்கள் தேவனுடைய கிருபையினால ஒரு காரியமும் நடக்கும். அது அதிசயமாய் கர்த்தர் காத்துக்கொண்டார். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் நாங்க மழை நேரத்துல வாசல்ல நிற்கும் போது நான் வெளியில நின்றுகிட்டு இருக்கேன். என்னுடைய தாயார் எனக்கு அடுத்து வெளியில நின்று துணி வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேடி வீட்டோட கடைசி எண்டில் இருக்கார், நான் நடுவில் இருக்கிறேன். என்னுடைய தாயாரை தாண்டி ஒரு கண்ணாடியில அடிச்ச மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி ஒரு மின்னல் நேரடியா வந்து அந்த மரக்கதவை பிடிச்சுக்கிட்டு இருந்த என் மேல அடிச்சு ஒரு சுத்தி அப்படி குத்திட்டு போச்சு. உண்மையாகவே நடந்த காரியம். அன்றைக்கு நான் அதுல மறித்து போயிருக்கிறோம். ஆனா கர்த்தர் அதிசயமாய் நடத்தினார். இன்றைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் எப்படியெல்லாம் அதிசயமாய் நடத்தி இருக்கிறார். நாம் கடந்து வந்த பாதையிலே அவருடைய அதிசயத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா என்பதை நிதானித்து பாருங்க. அப்ப தேவனுடைய கிரியைகள் தெரிவிக்கப்பட்டவர்கள் தான் இஸ்ரவேல் புத்திரர்களாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் கர்த்தருடைய அதிசயமான கிரியைகளை அனுபவித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய அதிசயமான எண்ணி முடியாத அதிசயங்களை நாம் அனுபவித்தவர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் அதை நினைவு கூறுவோமாக. கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் எவ்வளோ அதிசயங்களை செய்திருக்கிறார். அது எதை காட்டுகிறது? நீங்களும் நானும் இஸ்ரவேல் புத்திரர் என்கிற ராஜாவின் அரண்மனையில வாசம் பண்ணுகிற முதல் அடையாளத்தை பெற்றவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நம்மளை நம்முடைய ஜீவியத்தை நினைத்து பார்ப்போமாக. எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தார், எப்படிப்பட்ட அதிசயங்கள் வழியாய் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தார். வேதம் சொல்லுகிறது, உமது அதிசயங்களை என் ஆத்துமா நன்றாய் அறிந்திருக்கு, என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் அதை உணர்ந்தவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தர் ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? அநேக நேரம் இஸ்ரவேல் ஜனங்களை போலதான் நாம காணப்படுறோம். ஒரு சின்ன போராட்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்க எகிப்துல இருக்கும் போது இறைச்சி சாப்பிட்டோம், நாங்க எகிப்துல இருக்கும்போது நல்லா வாழ்ந்தோம். ஆனா உண்மையா எப்படி வாழ்ந்தாங்க? அவர்கள் கூக்குரல் ஒடுகிறவர்களா இருந்தாங்க, ஆளோட்டிகளினால் ஒடுக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. ஆனா வனாந்தரத்துக்கு வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்றாங்க? நாங்க எகிப்துல வாழ்ந்த வாழ்க்கை பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு தெரியுமா? வனாந்தரத்துல எங்களை கொல்லவா அழைத்து கொண்டு வந்தீர். தேவன் அவர்களை கொன்று போட வேண்டும் என்றால் சமுத்திரத்திலேயே கர்த்தர் அழித்து போட்டிருக்கலாமே. ஏன் வனாந்தரத்திலே கர்த்தர் கொண்டு வந்தார்? அவர்களை உருவாக்க, அவர்களை பலப்படுத்த, கானானை சுதந்திரமாக்க. அதை மறந்து போய் இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் இதைத்தான் சொல்லுகிறோம். நான் பழைய வாழ்க்கையில எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா? தேவனை பின்பற்றுகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமான்னு சொல்லி நாம் பழையவைகளையே யோசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் அதிசயமானவைகளை நம்முடைய ஜீவியத்தில் செய்கிறவராய் இருக்கிறார்.
எப்படிப்பட்ட அதிசயமான தேவனை நாம் பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்க. இன்றைக்கு அதை நினைவு கூறுவோமாக. கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் அதிசயமான வழிகளிலே நடத்தி கொண்டு வந்தார், எப்படியெல்லாம் நம்மளை விடுதலையாக்கி கொண்டு வந்தார், எப்படியெல்லாம் பாவத்துக்கு தப்பிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார், எப்படியெல்லாம் மீறுதலுக்கு தப்பிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய அதிசயமானவைகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் நிர்மூலமாக்கப்பட்டிருப்போம். இன்றைக்கு நாம் ஒன்றுமில்லாமல் மாறி போயிருப்போம். ஆனால் ஏன் அதை நாம் உணராமல் இருக்கிறோம்? ஏற்கனவே கர்த்தர் நம்மளை இஸ்ரவேல் புத்திரர் என்கிற அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இஸ்ரவேல் புத்திரன் அடையாளத்தை பெற்றவர்களாய் நாம் மாறுவோமா? மூன்றாவதாக இஸ்ரவேல் புத்திரர்களுடைய அடையாளம் என்ன? வேதம் சொல்லுகிறது. கடைசியாக அந்த மூன்றாவது காரியத்தை பார்த்து ஜெபிப்போம். இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு என்பதற்கான அடையாளம் என்ன? எசேக்கியேலின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? எசேக்கியேல் 43:7 சொல்லுகிறது, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாத பீடத்தின் ஸ்தானமுமாயிருக்கிறது. மூன்றாவதாக இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் யார்? அவர்கள் தேவன் அவர்களோடு வாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார். தேவன் அவர்களோடு ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்க நீங்க குடிச்சு பாத்தீங்கன்னா, ஆதியாமத்துல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தேவன் அவர்களோடு வாசம் பண்ணினதை நம்மளால் பார்க்க முடியும். யாக்கோபோடு சொன்னார், நான் உனக்கு சொன்னவைகளை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னார். என்ன அர்த்தம்? யாக்கோபோடு தேவன் வாசம் பண்ணினார். அதன் பின்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு வாசம் பண்ணி அவர் சொல்லுகிறார், எனக்கென்று ஒரு தேவனுடைய கூடாரத்தை ஆயத்தம் பண்ணுங்க, அது இப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட வடிவத்துல இருக்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள் அதுல இருக்கணும் சொல்லி மோசேயை மலை உச்சி கொண்டு போய் அவனுக்கு விளக்கின. காரணம் என்ன? அவர்களோடு வாசம் பண்ண முடியாது. அடுத்தபடியா என்ன நடந்தது? அவர்கள் அப்படியே காலங்கள் கடந்து போகிறது. அதன் பின்பாக சாலமோன் நாட்கள் வருகிறது. சாலமோன் நாட்கள் வரைக்கும் தேவன் கூடாரத்துலதான் வாசம் பண்ணாரு. சாலமோன் நாட்கள் என்ன நடக்குது? ஒரு ஆலயம் கட்டப்படுது, ஒரு புதிய ஆலயம் கட்டப்படுகிறது. அதிலே கர்த்தர் வாசம் பண்ணார். எப்படி வாசம் பண்ணார்? சொன்னாரு, நான் இங்க இருக்கிறபடினால இந்த இடத்துல ஏறெடுக்க எல்லா ஜெபங்களுக்கும் நான் பதில் கொடுக்கிறேன். இந்த இடத்துல எடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நான் இந்த இடத்துல பதில் கொடுக்கிறேன். அப்ப கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறவராக இருந்தார். அப்ப இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் யார்? இஸ்ரவேல் புத்திரர்கள் என்பது யார்? அவர்கள் தேவனுடைய வாசஸ்தலமாயிருக்கிறவர்கள். தேவனுடைய வாசஸ்தலமாயிருக்கிறவர்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் இப்படியே சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். வார்த்தை சொல்லுது பாருங்க, தேவன் வாசம் பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அங்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம்? விக்கிரகத்துக்கும் தேவனுடைய வாசஸ்தலத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. விக்கிரகத்துக்கும் தேவ வாசஸ்தலத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. விக்கிரகத்துக்கும் வாசஸ்தலத்துக்கும் ஒன்னா நீங்க வாழவே முடியாது. விக்கிரகம் என்பது என்ன? தேவனை பிரியமில்லாமல் தேவனுக்கு உகந்தது இல்லாத காரியங்கள் எல்லாமே விக்கிரகங்களாயிருக்கிறது. அந்த நாட்களிலே, மோசேயின் நாட்களை யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, இப்ப மோசே எங்களை நடத்தி வந்த மோசே இல்ல, எங்களை முன்னே நடத்தி செல்லும்படியா எங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டி செய், அதுதான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது யார்? மோசே, தேவன். ஆனா அவர்கள் சொன்னது யார்? அவங்க சொன்னாங்க, விக்கிரகம் தான், இந்த கண்ணுக்குட்டி தான் எங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? விக்கிரகம் என்பது என்ன? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை நீங்க வேற எதுக்காவது கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே விக்கிரகமாய் மாறுது. அது ஊழியக்காரர்களாய் இருக்கலாம்,
தேவ ஜனங்களாய் இருக்கலாம், நம்முடைய பெற்றோராய் இருக்கலாம், பிள்ளைகளாய் இருக்கலாம், ஏன் நம் வேலை செய்கிற இடங்கள்ல இருக்கிறவர்களாய் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் சரி, நாம் அந்த அங்கீகாரத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை நாம மனுஷர்களுக்கு கொடுத்தோம் என்றால் அது விக்கிரகமாய் மாறுகிறது. இன்றைக்கு நிறைய பேர் இந்த அங்கீகாரத்தை பெறணும் என்பதுதான் இங்கே வாஞ்சியா எடுக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய போதர்கள் என்ன சொல்றாங்க, நான் அற்புதம் செய்றேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், நான் என் மூலமா அற்புத அடையாளம். ஆனா உண்மையாய் அற்புத அடையாளம் யார் மூலமாய் நடக்குது? கர்த்தருடைய கிருபையினால் நடக்குது. அவர்கள் தியாகம் பண்ணது உண்மைதான். அநேக நேரம் கர்த்தர் சமூகத்திலிருந்து அந்த வரத்தை பெற்றுக்கொண்டது உண்மைதான். தீர்க்க தரிசன வரத்தை அந்த போதகர், அந்த தேவ பிள்ளை பெற்றுக்கொண்டது உண்மைதான். சுகமருக்கும் வரத்தை பெற்றுக்கொண்டது உண்மைதான். எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த வரத்தை கொடுத்தது யார்? அது தேவன். அந்த வரத்தின் மூலமாய் கிரியை செய்கிறது யார்? அது தேவன். அப்ப நம் ஊழியர்களுக்கோ ஊழியக்காரர்களுக்கோ தேவ ஜனங்களுக்கோ அந்த கனத்தை கொடுக்காமல் யாருக்கு அந்த கனத்தை கொடுக்க வேண்டுமா? நாம் கர்த்தரால் சுகமானேன் என்கிற அங்கீகாரம் நமக்குள் இருக்கணும். கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுத்தார். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒரு போதகர் மூலமா ஊழியக்காரர் மூலமா சொல்லுகிறார் என்றால் நாம் அந்த தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் என்று நாம் சொல்லவே கூடாது. அந்த தீர்க்கதரிசி தான் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார் நீங்க சொல்லக்கூடாது. அவர் மூலமாய் கர்த்தர் பேசினார் என்றுதான் நாம் சொல்ல பழகணும். நமக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் ஒரு போதகர் மூலமாய், ஒரு ஊழியக்கார் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிறார்னா அந்த போதகர் மூலமாய் நான் சுகமானேன் ஒரு காலமும் நான் சொல்லக்கூடாது. நாம் என்ன சொல்லணுமா? கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினால் என்னை சுகமாக்கினார், கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார், கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தர் என்னோடு பேசினார் என்கிறது தான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர மனுஷர்களுக்கோ மனுஷத்துக்கோ நாம் அந்த இடத்துல இடம் கொடுக்க கூடாது. அப்படி இடம் கொடுத்தால் அது விக்கிரகமாய் மாறும். அது விக்கிரகமாய் மாறும். இதனாலதான் வேதத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தேவன் சொல்றாரு, தேவன் எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா மரித்தவர்களை பார்த்து சொல்லுவாரு, இவன் தூங்குகிறான்னு சொல்லுவார். மரித்தவனை பார்த்து அமைதியா போய் எழுப்பிடுறான். ஆனா வேதத்துல ஒரே ஒரு மனுஷனுடைய மரணத்தை குறிச்சு தேவனே வந்து சொல்றாரு, அவன் மரிச்சிட்டான்ப்பா, நீங்க போங்க. யாரை குறிச்சு தெரியுமா? மோசேயை குறித்து. யோசுவாவின் புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல பார்க்கிறோம், யோசுவாவின் இடத்துல தேவன் வந்து சொல்றாரு, இப்பொழுது மோசே மரித்து விட்டான், மோசே மரித்து போயிட்டான், நீ கலங்காத, நான் உன்னை நடத்துவேன். மோசே மரித்து போயிட்டாப்ல, நீ கலங்காத, நான் உன்னை நடத்துவேன். அப்ப தேவன் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, யோசுவா 1:2 சொல்லுது பாருங்க, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். ஏன் தெரியுமா அப்படி சொல்றாரு? தேவன் சொல்லுகிற காரணம் என்னன்னா, மோசே எங்க மரிச்சான், எங்க அடக்க பண்ணப்பட்டான்னு தேவனை தவிர வேற யாருக்குமே தெரியாது. சத்துருவானவனே மோசேயின் சரீரத்துக்காய் போராடுறான், அதை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது, தேவன் மோசேக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருந்தார். என்னன்னா, அவன் பார்வோனுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனை போல இருப்பாய் என்று வசனம் கொடுத்தார். தேவனை போல நீ இருப்பாய் என்று மோசேக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார். தேவனை போல நீ இருப்பாய் என்று சொன்னதுனால, அதனால அவன் வரும் நாட்களிலே அவன் ஒரு ஐடலாக, ஒரு விக்கிரகமாக மாறி போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் சரீரத்தை கர்த்தரே அடக்கம் பண்ணினான். காரணம் என்ன? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய துதி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் ஒருபோதும் மனிதர்களுக்கு அது போகவே கூடாது. இன்னொரு விளக்கத்தையும் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அது சரிசேயர்களும் பரிசேயர்களும் வந்து சொல்றாங்க, உன்னுடைய சீசர்கள் உங்க ஆட்கள் ரொம்ப சத்தம் போடுறாங்கப்பா, அவர்களை கொஞ்சம் அமைதிப்படுத்து, சத்தம் நாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. உடனே சொன்னார், அவர்களை நீங்க அமைதிப்படுத்தினா இந்த கல்கள் கூட பேசும். காரணம் என்ன? ஒரு மோசே போனா இன்னொரு மோசே கர்த்தர் உருவாக்குவார், ஒரு ஆரோன் போனா இன்னொரு ஆரோனை கர்த்தர் உருவாக்க முடியும். அப்ப மோசையினால் ரட்சிப்பல்ல, ஆரோனினால் ரட்சிப்பல்ல, 12 சீசனால் ரட்சிப்பல்ல, பவுலினால் ரட்சிப்பல்ல, ரட்சிக்கிறது தேவன் மாத்திரமே.
விடுதலை வருகிறது கர்த்தர் மாத்திரமே. அப்ப இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் யார்? அவர்கள் விக்கிரகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டியவர்கள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவர்கள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவர்கள். அடுத்ததாய் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் விக்கிரங்களுக்கு சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். 2வதாக இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் கர்த்தர் வாசம் பண்ணுகிறது. அப்படி வாசம் பண்ணுகிறார் என்றால் 2வது அடையாளம் என்ன? 1, நமக்குள் விக்கிரகம் இருக்கக்கூடாது. 2வது, கர்த்தர் நம்மளோடு உலவாடு, நம்மளோடு உலாவி என்று வசனம் சொல்லும். அவர் நம்மோடு உலாவுகிற தேவனாயிருக்கிறார். ஜலத்தின் மீது கர்த்தர் அசைவாடினார். வேதம் சொல்லுகிறது, ஆழத்துல இருள் இருந்தது, ஜலத்தின் மீதோ கர்த்தர் அசைவாடினார். அப்ப நம்முடைய ஜீவியத்துல தேவன் அசைவாடுகிறவராய் காணப்படணும். கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் உலாவுகிறவராய் இருக்கணும். நீங்க இருக்கிற வீட்டுல உங்களை தவிர கர்த்தருடைய பிரசனம், தூதர்கள் உலாவுகிற ஸ்தலமாய் உங்களுடைய வீடு, நம்முடைய வீடு காணப்படணும். நம்முடைய வீட்டுல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சரி, இப்பொழுது நாங்க இருக்கிற வீட்டுல சரி, டேடி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்க இருந்த சின்ன வீடை பாத்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது வீடு பாத்தீங்கன்னா அது பெரிய வீடு தான். ஆனா அந்த வீட்டுல யாருமே வாழ்ந்தது கிடையாது. ஏனென்றால் அங்கு நடந்த காரியம் எங்களுக்கு பின்னாட்கள்ல தான் தெரிந்தது. ஒரு வாலிப பொண்ணை கொலை செய்து அந்த வீட்டுல அடக்கம் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அந்த வீட்டிலேயே மறைச்சு அடக்கம் பண்ணி இருந்திருக்காங்க. அதுதான் நடந்தது. அதனால அந்த வீடு ஒரு சபிக்கப்பட்ட வீடாய் காணப்பட்டுச்சு. எப்ப பார்த்தாலும் பிசாசின் போராட்டம் இருக்கும். நாங்க போன புதுசுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு எதுக்க கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வயசான அம்மா இருக்கும். அது ஹைட் எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷம் குறைஞ்சுக்கிட்டே வரும். அது நைட்டு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா நைட்டு 12 மணிக்கு சத்தம் போட்டுட்டு ஓடும். வீட்டுக்கு முன்னாடி ஓடும். வீட்டுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும். நாங்க நல்லா ஜெபிச்சு தண்ணி தெளிச்சதுனால வீட்டுக்கு முன்னாடி ஓட முடியாம வீட்டுக்கு பின்னாடி ஒரு மண் பாதை இருக்கும். அதுல ஓடி ரோட்டு வரைக்கும் ஓடிட்டு வரும். ரோட்டு வரைக்கும் ஓடிட்டு நைட்டு வரும். சில நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டு கதவை திறந்துட்டு, அதாவது மெயின் கேட்டை திறந்துட்டு காம்பவுண்டுக்குள்ள அங்க முல்லை பூ இருக்கும். அந்த முல்லை செடி பூவை பறிச்சுக்கிட்டு இருக்கும். நைட்டு 1 மணிக்கு. ஒரு நாள் காலையில நானே என்னுடைய பிரதர், அதாவது பெரியமா பையன், எல்லாரும் உட்காந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன், அவன் மற்ற காரியங்களுக்கு வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. காலையில நாங்க ரெடி ஆகிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல சைடுல ஒரு பாதை இருக்கும், வீட்டுக்குள்ளே காம்பவுண்ட் சவருக்குள்ள. அந்த சைடு பாதையில ஒரு பிசாசு அப்படியே நடந்து போகும். அப்ப எங்களுடைய அண்ணன் சொன்னார், 1 அதை விரட்டுங்க, இதை நீங்க காலி பண்ணுங்க. அப்படி பிசாசு போராட்டம் உள்ள வீடுதான். அதுலதான் 8 வருஷம் இருந்தோம். 8 வருஷம் அந்த வீட்டுலதான் வாசம் பண்ணுறதா இருந்தோம். அப்படி அந்த வீட்டுல இருக்கும்போது அந்த வீடுக்கு நாங்க இருக்கிறது நிமித்தமாக அந்த வீட்டிலே கர்த்தருடைய உலாவுதல் இருந்தது. தூதர்கள் உலாவுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். நாங்க வரும்போது அசுத்தாவிகளும் பிசாசுகளும் உலாவுகிற வீடா இருந்த ஸ்தலம் அது ஒரு பூந்தோட்டத்தின் வீடு என்று அழைக்கப்பட்டுச்சு. அந்த வீடே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மகிமையின் வீடுமாய் பொலிவா இருக்கும். உள்ள ஆவிக்குரிய ரீதியா நான் சொல்லணும்னா, அடிக்கடி என்னுடைய தாயார் பார்த்திருக்கிறாங்க, தகப்பன நான் சில நேரம் சின்ன பிள்ளைகளுக்கு போய் பார்த்திருக்க 1-2 தடவை தூதர்கள் உலாவி கொண்டிருப்பார். தேவ மகிமை வீட்டுக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறத நீ கண்ணால பார்க்க முடியும். இங்க வசனம் சொல்லுது, நான் அவர்களோடு வாசம் பண்ணுவேன். என்ன அர்த்தம்? நம்முடைய வீட்டுல தூதர்கள் உலாவுகிற வீடா இருக்கணும். கர்த்தருடைய மகிமை நம்முடைய வீட்டுல உலாவணும். அதை விட்டுட்டு அசுத்தாவிகள் உலாவுது, போராட்டம் உலாவுது, சண்டை சச்சரவு உலாவுது, கிருவினையின் ஆவிகள் உலாவுதுன்னா அந்த வீட்டிலே கர்த்தர் வாசம் பண்ணவில்லை. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இஸ்ரவேல் புத்திரராய் மாறுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய வீட்டிலே கர்த்தர் உலாவுகிறவராயிருக்கிறார். நீங்கள் வாசம் பண்ணுகிற வீட்டிலே அவர் உலாவுகிறவராயிருக்கிறார். இந்த காரியத்தை நான் ஈக்குவடார்ல இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு காண்பித்தார். ஒரு தரிசனத்தை காண்பித்து சொன்னாரே, இந்த வீட்டு மைய பகுதியிலே என்னுடைய ஜீவ விருட்சம் இருக்கிறது. இங்கே வருகிறவர்கள் சமாதானத்தை பெற்று ஜீவனை பெற்று சொல்வார்.
நடந்த காரியம், ஒரு தூக்கு போக வேண்டிய மனுஷன் ஒரு பையனை அழைத்து கொண்டு வந்தாங்க. ட்ரக் நிமித்தமாக, போதை பொருள், அவங்க அம்மா காசு கொடுக்கலன்னு தூக்கு போட போயிட்டான். உடனே அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள், ஜெபத்திற்காக அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் இன்றைக்கு இந்த ஊழியம் செய்கிற வாலிபர்கள் மத்தியோடு அவர்களோடு சேர்ந்து இவனும் ஊழியம் செய்கிற மனுஷனாய் இன்றைக்கு அவன் காணப்படுது. அவன் ஒரு தடவை தான் ஜெபித்துட்டு போனான். கர்த்தர் அவனுடைய மரணத்தின் வாசனை நீக்கி ஜீவ வாசனை அவனுக்குள் வந்தது. இது போல நிறைய சாட்சிகள் இந்த இடத்துல சொல்ல முடியும். ஒரு குடும்பம் உடைந்து போன குடும்பம், புரிஞ்சு போன குடும்பம், ஊழியக்கார குடும்பம் தான் வந்துச்சு. போராட்டத்தின் நிமித்தமாய் கவுன்சிலிங்காக வந்துச்சு. அவங்க எங்க நம்முடைய ஊழிய ஸ்தலத்துல தான் அவங்க தங்கி ஒரு இரவு தான் தங்கினாங்க, ஜெபிச்சுட்டு போனாங்க. அடுத்த வாரமே அவர்கள் நல்ல எல்லா பிரச்சனையும் அவர்களுக்குள்ளே சால்வ் ஆகி அவர்கள் இன்றைக்கும் முழு குடும்பமாய் ஊழியம் செய்றாங்க. இன்னைக்கு புது குழந்தைகள் அவர்கள் பெற்றவர்களாய் காணப்படுகிறார். எதற்காக இதை சொல்லுகிறேன்? நம்முடைய வீடு இப்படிப்பட்ட கர்த்தர் உலாவுகிற வீடா இருக்கணும். நம்முடைய வாசஸ்தலம் கர்த்தருடைய வாசஸ்தலமா இருக்கணும். இன்றைக்கு கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வீட்டுல எப்ப பார்த்தாலும் புலம்பல் இருக்கு, என் வீட்டுல எப்ப பார்த்தாலும் அழுகை இருக்கு, என் வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருக்கு, என் வீட்டுல எப்ப பார்த்தாலும் சமாதான குலைச்சல் இருக்கு. அதை எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தர் உலாவுகிற ஸ்தலமாய் மாற்றுவீராக என்று ஒப்புக்கொண்டுங்க. நிச்சயமாகவே உங்கள் வீடு கர்த்தர் உலாவுகிற ஸ்தலமாய் மாறும். அந்த வீட்டிலே கர்த்தருடைய தூதர்கள் உலாவுகிறவர்களாய் இருப்பார்கள். இதற்கு வேதத்திலேயும் ஆதாரம் இருக்கிறது. கர்த்தருடைய தூதன் கொர்நேலியின் வீட்டிலே பிரகாசித்து இறங்கி வந்தான் என்று வசனம் சொல்லுகிறான். அப்ப கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வீட்டில நீர் உலாவு. அடுத்ததாய் அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தருடைய வாசஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம் என்ன அர்த்தம்? முதலாவது விக்கிரகங்கள் அங்க இருக்கக்கூடாது. இரண்டாவது கர்த்தர் உலாவுகிறார். மூணாவது கடைசி அந்த வசனம் சொல்லுது, தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். மூன்றாவதாக கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். என்ன அர்த்தம்? நம்முடைய வீடு மாத்திரம் கர்த்தர் உலாவுகிற ஸ்தலமா இருக்கக்கூடாது. நாமும் கர்த்தருடைய ஆலயமாய் மாறணும். நம்முடைய ஜீவியமோ கர்த்தர் வாழுகிற வீடாய் மாறணும். அதுல பரிசுத்த குலைச்சல் இருக்கக்கூடாது, அசுத்தங்கள் இருக்கக்கூடாது. நேர்த்தியான கர்த்தருடைய வீடாய் நாம் மாறணும். கர்த்தர் வாசம் பண்ணுகிற வீடாய் மாறணும். கர்த்தர் வாழுகிற வீடாய் மாறணும். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு உகந்த ஜீவியம் நமக்குள் வருகிறதாய் காணப்படணும். வேதத்திலே ஒரு மனுஷனை குறிச்சு சொல்லி இருக்கு. அந்த மனுஷனுடைய ஜீவியத்துல கிறிஸ்து வந்த பிறகு என்ன நடக்குதுன்ற வசனம். இயேசு அக்கறைக்கு போனா, அங்க இறங்கி போன உடனே லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் நிர்வாணமாய் கல்லறையிலே இருந்தான். அவன் வேலையே கல்லறையில படுத்து கொண்டிருக்கிறது. அந்த வழியை யார் போனாலும் அவர்களை துன்புறுத்துறது, இல்லைன்னா கல்லெடுத்து தன்னுடைய உடம்ப கீறிக்கிறது. அவனுக்குள்ள லேகியோன் பிசாசுகள், லேகிய பிசாசுகள்னா அநேக பிசாசுகள் அவன் இடத்துல இருந்தபடினால் அவன் லேகியோன் என்று அழைக்கப்பட்டான். அப்ப அவனை இயேசு பார்த்த உடனே, அவன் இடத்துல போன உடனே அங்க இருக்கிற பிசாசு சொல்லுது, எங்களை துரத்தவா, காலத்துக்கு முன்பாகவே எங்களை துரத்தவா வந்துன்னு சொல்றான். உடனே இயேசு கேட்கிறார், என்ன செய்யணும்? உடனே இந்த பன்றிகளுக்குள்ளாக எங்களை அனுப்பின உடனே பன்றிகளுக்குள்ள போன உடனே வசனம் சொல்லுது, சீத்தர்கள் போய் அவனுக்கு வஸ்திரத்தை போர்த்தி விட்டார்கள். போர்த்தி விட்ட உடனே அவன் சொல்றான், இயேசுவை பின்பற்ற நானும் வருகிறேன் என்று சொல்றான். இயேசுவை பின்பற்ற. அப்ப என்ன நடக்குது? லேகியோன் பிசாசுகள் வெளில போயிடுச்சு. இப்ப அவன் கல்லறையில இருந்தவன் இப்ப இயேசுவினுடைய வாசஸ்தலமாய் மாறிட்டான். அவனுடைய லேகியோனுடைய வல்லமைகள் வெளியில போயிருச்சு. இன்னைக்கு நம்மளிடத்துல அநேக தேவ பிள்ளைகளிடத்துல பிசாசின் போராட்டம் என்கிற லேகியோன் இல்ல, அதுக்கு பதிலா இன்னும் அநேக ஆவிகள் இருக்கு. அது என்ன தெரியுமா? துரைத்தனங்கள் இருக்கு, கோபங்கள் இருக்கு, பாவங்கள் இருக்கு, அக்கிரமங்கள் இருக்கிறது, காம விகாரங்கள் இருக்கிறது, பொய் சொல்லுறதுக்கு பிரிவினையின் ஆவிகள் இருக்கிறது, வைராக்கியங்கள், வீண் வைராக்கியங்கள் இருக்கிறது, மார்க்க பேதங்கள் காணப்படுகிறது. எல்லாமே லேகியோனின் ஆவிகள். இது எல்லாமே உலகம் சொல்லும், இது உங்க குணாதிசயம். கோபப்படுறது உங்க குணாதிசயம், பாவம் செய்யறது உங்க குணாதிசயம். நீ இந்த வயசுலனா தப்பு செய்யலன்னா என்ன எந்த வயசுல நீ தப்பு செய்ய போற? இதெல்லாம் உலகம் சொல்லு. ஏன்னா உலகமே சத்ருவினால் ஆளுகை செய்யப்படுது. நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்?
கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமா இருக்கணும். கர்த்தர் வாசம் பண்ணுகிற வீடா இருக்கணும். கர்த்தர் வாசம் பண்ண தகுதியான இடமாய் காணப்படும். வேதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட பலகைகள் தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் ஒரு கல் தெரியாதபடி மூடினது. அங்கு சொல்லப்படுகிற கல் என்பது உலகத்தின் கிரியாக மாம்சிகத்தின் கிரியை காட்டுகிறது. கேதுரு மரம் என்பது கர்த்தருடைய அடையாளம் காட்டுகிறது. அங்கு கர்த்தருடைய பரிசுத்தம் அந்த கல்லை ஆகிய மாம்சத்தின் கிரியை மூடினது. அப்ப இன்றைக்கு கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இஸ்ரவேல் புத்திரனாய் மாற கர்த்தர் என்னோடு நீர் வாசம் பண்ணுகிறாங்க, நான் தேவனுடைய வீடாய் மாறணும் என்றவரே என்று சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு நாம் பார்த்தோம் தானியேல் 1:3 ஏதும் சொல்லுகிறபடி நாம் தேவனுடைய அரண்மனையிலே சேவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றார். முதலாவது நாம் இஸ்ரவேல் புத்திரர்களாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் அவர்கள் தேவனால் சந்திக்கப்பட்டவர்கள், எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள். இரண்டாவது இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் அது யாரை குறிக்கிறது? வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் புத்திரர்கள் என்பது தேவனுடைய கிரியைகளை பெற்றவர்கள். தேவனுடைய அதிசயமான கிரியைகள் அவர்கள் ஜீவியத்தில் இருக்கும். மூன்றாவதாக இஸ்ரவேல் புத்திரர்கள் என்றால் யார்? கர்த்தர் அவர்களோடு வாசம் பண்ணுகிறார். அவர்கள் ஜீவியத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். விக்கிரகங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர்கள் வீட்டிலே கர்த்தர் உலாவுகிறார். அவர்கள் ஜீவியத்திலே கர்த்தர் தங்கி இருக்கிறார். அதனால் இப்பொழுது கண்களை மூடுவோமா? கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இஸ்ரவேல் புத்திரனாய் மாறணும், என் ஜீவியம் இஸ்ரவேல் புத்திரனாய் மாறணும், என் பிள்ளைகள் இஸ்ரவேல் புத்திரராய் மாறணும். இந்த 3 அடையாளங்கள் ஜீவியத்தில் வரட்டும் என்று சொல்லி ஒரு நிமிடம் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு பிரியமில்லாத எதுவா இருந்தாலும் இப்பொழுது எடுத்து போடுவோம். எகிப்தை விட்டு நாம் புறப்படுவோமாக. கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே தேவன் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் அல்லவா, என்னையும் என் பிள்ளைகளை சொன்னீங்க என்று ஒப்புக்கொண்டீங்க. எகிப்திலிருந்து புறப்பட, ஆலோட்டியில் வல்லமையிலிருந்து புறப்பட, அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து புறப்பட, பின்தொடருகிற வல்லமையை ஓட இரண்டாவதாய் நாம் பார்த்தோம் இஸ்ரவேல் புத்திரர்கள் என்பவர்கள் தேவனுடைய கிரியை சுமந்து செல்லுகிறவர்கள், கர்த்தருடைய அதிசயங்களை சுமந்து செல்லுகிறவர்கள். அதை ஒப்புக்கொண்டீங்க. அதற்காக நன்றி என்று சொல்லுங்க. என்னுடைய ஜீவியத்தை அதிகமான அதிசயங்களை என்னுடைய தேவன் வாசம் பண்ணுகிற இடம். விக்கிரகங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே யாரை எதையை நாம் விக்கிரகமா வைத்திருக்கிறோம், யாரை நாம் கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்திருக்கிறோம், அவைகளை இப்ப கர்த்தர் கரத்தை ஒப்பு கொட்டுங்க. அவைகளின் அந்த விக்கிரக தோப்புகளை எடுத்து போடுங்க. அதே போல் கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வீட்டிலே நீர் உலாவுவீராக. இனிமேல் என் கண்கள் தூதர்கள் உலாவுகிறது என் வீட்டிலே காணட்டும். ஆண்டவரே என் அறையிலே தேவ தூதர்கள் இருக்கட்டும். என் ஜீவியத்திலே மாறட்டும், வாசஸ்தலமாய் மாறட்டும் என்று ஒப்பு கொடுப்போமாக. சோதரம் ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். ஆமென் ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தானியேல் 1:3 சொல்லப்பட்ட அரண்மனையை சேவிக்கிறவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் என்கிற முதல் அடையாளம் என்று நீ சொன்னீரல்லவா, அந்த இஸ்ரவேல் புத்திரர்களுடைய அடையாளம் எங்கள் ஜீவியத்தில் வருவதாக. எங்க வாழ்க்கையிலே கர்த்தரால் சந்திக்கப்பட்ட அனுபவங்கள் வரட்டும். உடைய பிள்ளைகளை இன்று நீர் சந்திப்பீராக. யோசேப்பை இரவிலே கர்த்தர் சந்தித்தது போல, ஆண்டவரை மேய்ப்பர்களை இரவிலே கர்த்தர் சந்தித்தது போல உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் சந்திப்பீராக. இந்த இரவிலே உடைய பிள்ளைகளை எல்லா எகிப்தின் வல்லமைக்கும் கர்த்தர் விடுதலையாக்குவீராக. பாவத்தின் வல்லமைக்கு கர்த்தர் விடுதலையாக்கி நீர் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிறாய். உடைய பிள்ளைகளை நீர் மாற்றுகிறாய். ஸ்தோத்திரா ஆண்டவரே, உடைய அதிசயமான செயல்கள் இன்னும் அதிகமாக உடைய பிள்ளைகள் ஜீவியத்திலே காணப்படட்டும். எல்லாவற்றையும்
எல்லாவற்றுக்கும் மேலாய் அந்த அதிசயமான செய்கைகளை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறாய். நீர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, மூன்றாவதாய் மிகவும் முக்கியமாய் இஸ்ரவேல் புத்திரர் என்பதை கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். இஸ்ரவேல் புத்திரர் என்பதை கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். விக்கிரகங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அல்லவா? அதே போல் ஆண்டவரே, பிள்ளைகள் ஜீவியத்திலே இருக்கிற எல்லா கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா விக்கிரகங்கள் இன்றைக்கே அகற்றப்படுவதாக. விக்கிரக தோப்புகள் அகற்றப்படுவதாக. விக்கிரகத்தின் பலிபீடங்கள் அகற்றப்படுவதாக. இன்றைக்கே கர்த்தருடைய வாசஸ்தலமாய் இவர்கள் மாறுவார்களாக. இவர்கள் வீட்டிலே கர்த்தர் உலாவுவீராக. இந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதோ உலாவுகிற வீடா இவர்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, கர்த்தர் சொன்னது போல இவர்கள் ஜீவியம், எங்கள் ஜீவியம் கர்த்தர் தங்குவதற்கும் வாசஸ்தலமாய் மாறுவதற்கு ஏற்ற ஜீவியமாய் மாறட்டும் கர்த்தாவே. பரிசுத்தம் எங்களுக்குள் வரட்டும் ஆண்டவரே. அப்படின்னு சேருக்கான என்று செலுத்துகிறோம். இன்றைக்கு பிள்ளைகளாக எங்களை இஸ்ரவேல் புத்திரராய் மாற்றினக்க என்று செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.